அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்குங்க. என்ன அந்த அதிசயம் அப்படின்னு சொன்னால், நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிற ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருள் தான் வந்து இந்த கோயிலினுடைய அதிசயமே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முருகர் வந்து ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி இந்த பொருளை பற்றி சொல்லுவார். அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லும்போது அவங்க பூ போட்டு பார்த்து இந்த இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இடம் சிவன்மலை. இந்த சிவன்மலை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு சொன்னால் நிறைய பஸ் வசதி இருக்குங்க. மறக்காமல் வந்து போங்க. இந்த மலை மேலே ஏறணும் அப்படின்னு சொன்னால் வேன் வசதியும் இருக்குது. 2 வீலர் 4 வீலர் எதுவும்னாலும் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஒரு பார்க்கிங் சார்ஜ் அதெல்லாம் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, படி வழியாகவும் போகலாம். ஒரு 500 படிக்கட்டு தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் வந்து படி வழியாக போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டேன். நீங்கள் பார்க்குற இடம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மலை அடிவாரங்க. இங்கே வந்து முதல்ல நம்ம பார்க்கறது வந்து கணபதியை தாங்க. அவரை வணங்கிட்டு நம்ம மேலே போகலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கிறோம். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சிவன் மலை அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் சிவன் கோயில் நினைப்பு வரும். ஏன்னா இது வந்து ஒரு முருகர் கோயில் தாங்க. இங்கே வந்து சிவன் வாக்கிய சித்தர் அப்படின்ற ஒரு இந்த முருகரை வந்து வழிபட்டு வந்தார். அவர் ஞாபகமாக வந்து இந்த மலைக்கு வந்து சிவன் மலை அப்படின்ற பேர் வந்ததாக சொல்கிறாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறதா வந்து பார்த்திங்கன்னா மயிலுங்க. மயிலை தாண்டி நம்ம உள்ளே போகணுன்னு சொன்னால் நிறைய படிக்கட்டு இருக்குங்க. ஒவ்வொரு இடத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்த கல்தூண் மண்டபம்லாம் இருக்குது. அங்கே உட்காந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்குங்க. என்ன அந்த அதிசயம் அப்படின்னு சொன்னால், நடக்க போகிறது முன்னாடியே சொல்கிற ஒரு பொருள் இருக்குங்க. அந்த பொருள் தான் வந்து இந்த கோயிலினுடைய அதிசயமே. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், முருகர் வந்து ஒரு பக்தருடைய கனவுல தோன்றி இந்த பொருளை பற்றி சொல்லுவார். அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்து கோயில் நிர்வாகத்துக்கு சொல்லும்போது அவங்க பூ போட்டு பார்த்து இந்த இது உண்மைதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அபிஷேகம் பண்ணி ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்ற ஒரு இடத்த வந்து வைக்கிறாங்க. அந்த பொருள் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இனி இன்னும் நடக்க போகுது அப்படின்றத வந்து சொல்கிறது ஐதீகமாக இருக்குங்க. இங்கே வர்ற மக்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளையும் முதல்ல பார்த்துட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறதா இப்போ வந்து மேலே இருக்கிற முருகன் கோயிலுங்க. உள்ளே போனவுடனே நம்மளுக்கு தென்படுறதே வந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டி தான். இந்த கோயிலுக்கு உள்ளே போனதும் நம்ம அதை பார்த்தோன்னு சொன்னால் இப்போ என்ன பொருள் வச்சுருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த பெட்டியில் இருக்கிற பொருளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பசுவும் கன்றும் இருக்கிறது தாங்க சொல்கிறாங்க. இதை வச்சு தான் வந்து உலக நிகழ்வுகள் அதாவது நடக்கும் அப்படின்றத வந்து ஐதீகமாக சொல்கிறாங்க. இதுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வச்ச பொருள்லாம் ஒவ்வொன்றுத்தையும் ஒவ்வொன்று ரெப்ரசன்ட் பண்ணுச்சு. ஒரு தண்ணி பாட்டில் வச்சுருந்தப்போ வந்து சுனாமி வந்துச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. இனி இந்த பொருளுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத ஆர்வமாக வந்து காத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா மூலவராக வந்து முருகனும், அது பக்கத்தில் வந்து சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளி தேவானை தனியாகவும், அப்புறம் வந்து அந்த சிவவாக்கிய சித்தர் முருகனை வழிபடுற ஒரு இடமும் இருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கைலாசநாதர், ஞானாம்பிகை, அப்புறம் துர்கா, இவங்க எல்லா சாமியும் வந்து தனித்தனியாக இருக்குங்க. இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு கோயிலில் சுற்றி வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இடமா தாங்க இருந்தது. அப்போ வந்து அதனுடைய வியூ பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மையாக இருந்ததுங்க. இதை பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பார்த்தோம். நிறைய மயிலெலாம் இருக்குதுங்க. அதையும் ரசிச்சுட்டு நாங்கள் வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தேர் இருக்குது, தங்கத்தேர். அது தைப்பூச நாள்லலாம் வந்து ரொம்ப வந்து ஃபேமஸாக வந்து இந்த கோயிலில் கொண்டாடுவாங்களாம். நீங்கள் மறக்காமல் தைப்பூசத்துக்கு வந்து சேருங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு விசேஷ நாள்லேயே வந்து இந்த தங்கத்தேர் இருப்பாங்களாம், அதையும் பார்க்கலாம். இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வர்றதுன்றது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. வேன் வழியாகவும் வரலாம். அதுக்கு வந்து கட்டணம் வசூலிக்கிறாங்க. பார்க்கிங் வசதி ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா திருமணம், குழந்தை பாக்கியம் இதெல்லாம் வேண்டுதல் வச்சுருக்கவங்களுக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்றதும் சொன்னாங்க. இந்த கோயில் பற்றி முழு வீடியோ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க. பார்க்கிங்கும் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த சேவல், ஆடு இதெல்லாம் நிறையவே வளர்த்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்தது கடைகள்லாம் வந்து கொஞ்சமாக இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள். இது பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க.